டெக்ஸ்ட் மூலமா வீடியோ ட்ரான்சிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க ப்ளீஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமாக கூட இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். டெக்னிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். முதல்ல இந்த மாதிரி டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இன்ஷாட்டில் வந்துட்டு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக நம்மளால் ஜூம் பண்ண முடியாது. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஷாட் ஃபோட்டோக்குள்ளே போங்க, blank கிளிக் பண்ணிவிட்டு கேன்வாஸ் அதுக்குள்ளே போய் சைஸை வந்து 9:16 பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி ப்ளூ கலர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் க்ரீன் கலர் டெக்ஸ்ட் ஆட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் இழுத்து விட்டுக்கோங்க. அதை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷாட்டில் நியூ வீடியோ கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 செகண்ட் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிஐபி அழுத்தி இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் அவுட் அதுக்குள்ளே போயிட்டு குரோமா போங்க. இப்போ பிக்கரால் அந்த டெக்ஸ்ட்டுக்கு வெளியில் ப்ளூ கலரில் கிளிக் பண்ணோடனே வெறும் டெக்ஸ்ட் ஒண்டி வந்துடுது. போன பார்ட்டில் இதை க்ரியேட் பண்ணோம். இப்போது அந்த ரெட் கலர் டெக்ஸ்ட் வர இடத்துல இன்னொரு வீடியோவை ஆட் பண்ணுவோம். இன்ஷாட்டில் நியூ வீடியோ கிளிக் பண்ணி செகண்ட் பஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஐபி அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் இழுத்து விட்டுக்கோங்க. கட் அவுட் அதுக்குள்ளே போயிட்டு குரோமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிக்கரை வந்து டெக்ஸ்ட் மேலே என்ன கலர் இருக்குது, இப்போ ரெட் கலர் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் வந்து அரௌண்ட் 50% வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோவுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் மூலயமா ட்ரான்சிஷன் வரும். இதே ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணி 2-3 லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம்.